ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்னைக்கு இந்த நண்டை வச்சு ஒரு நண்டு ஆம்லேட் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். அதை எப்படி செய்கிறேன், அதுக்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோ கடைசியில் நான் உங்கள்கிட்ட ஒரு விடுகதை கேட்குறேன். அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாக என் சேனலை நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி கொடுத்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம நண்டு ஆம்லேட்டு செய்யறதுக்கு நண்டை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு அதை வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். வேக வச்சுட்டு இந்த மாதிரி நண்டில் உள்ள சதை இருக்குது பார்த்தீங்களா, அந்த சதையை மாத்திரம் நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைக்கலாம். இதில் நண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி நண்டை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு இதை முதல்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வைப்போம். அதுக்கப்புறமா இதுக்கு என்ன பொருட்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா, எடுத்து வச்சுருக்கிற அந்த நண்டு, அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு முட்டை, அப்புறம் 100 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு 5 பச்சை மிளகு, அப்புறம் கொஞ்சோல மல்லி இலை. இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை எல்லாம் அந்த பாத்திரத்தில் நம்ம தட்டிடலாம். பாத்திரத்தில் தட்டிட்டு அதுக்கப்புறமா மல்லி இலை கட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லை மல்லி இலை, அந்த மல்லி இலையை நம்ம அதில் தட்டிடலாம். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகு இவ்வளோத்தையும் அதில் போட்டு நல்லா ஸ்பூனாலே நம்ம கலக்கி விட்டுருவோம். கலந்துட்டு அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க முட்டையெல்லாம் ஒன்று அதில் அடித்து ஊற்றிடலாம். ஊற்றி அதுக்கு கூட நம்ம 1.5 ஸ்பூன் நல்ல மிளகு பவுடர், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறமா ஒரு 3/4 ஸ்பூனு இந்த சின்ன ஸ்பூனுக்கு 3/4 ஸ்பூன் உப்பு, இவ்வளோத்தையும் போட்டு நல்லா கலக்கணும். நம்ம ஆம்லேட்டுக்கெல்லாம் கலக்குவோம் பார்த்தீங்களா, அதே போல் நல்லா கலந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற நண்டை அதில் சேர்க்கணும். சேர்த்துட்டு திரும்பவும் அதை நல்லா கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டுட்டு ஃபைனலாக 1 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸு இதையும் நம்ம ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டு தனியாக அந்த பாத்திரத்தில் வச்சிடலாம். இப்போ நம்ம முட்டை அந்த நண்டு ஆம்லேட்டு நம்ம செய்வோம். அதுக்கு ஸ்டவ்வை பற்ற வச்சு அதில் ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெயை 1 ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் ஊற்றியிருக்கேன். அது எண்ணெய் சூடானதும் நம்ம கலக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா நண்டு ஆம்லேட்டுக்கு, அந்த முட்டையை நம்ம இந்த பாத்திரத்தில் ஊற்றிடலாம். இந்த மாதிரி ஊற்றிட்டு ஒரு சைடு வெந்ததும் மறு சைடை திருப்பி போட்டு 2 பக்கமும் வெந்ததும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சு நம்ம சாப்பிட வேண்டியது தான். இந்த மாதிரி நண்டு ஆம்லேட்டு நீங்கள் வீட்டில் செய்திருக்கீங்களா அல்லது சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு விடுகதை கேட்குறேன். கிளை உண்டு இலை இல்லை, அது என்ன? இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாக என் சேனலை நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி கொடுத்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.